மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்றும் விளையாட்டிலும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயவசந்த் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பால்குளம் அரசு கலை கல்லூரிக்கு 6 கோடி ரூபாய் மதிப்பில் 11 வகுப்பறைகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார். இதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயவசந்த் குத்து விளக்கேற்றி வகுப்பறைகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் மதியழகன், 5 கிராமம் பேரூராட்சி தலைவி ஜானகி இளங்கோ, மாநில காங்கிரஸ் செயலாளர் சீனிவாசன், காங்கிரஸ் வட்டார தலைவர் சாம் சுரேஷ், கிழக்கு மாவட்ட வர்த்தக காங்கிரஸ் செயலாளர் கிங்ஸ்லி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய விஜயவசந்த் எம்பி, மாணவர்களின் படிப்பு நாட்டிற்கு தேவைப்படுவதால் நன்றாக படிக்க வேண்டும் என்றும் படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டிலும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் கூறினார். காலேஜ் டைம் தான் வந்து உண்மையில ஒரு கோல்டன் பீரியடு. படிக்கிற டைம்ல படிங்க, மற்ற டைம்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி கைத்தட்டலாம், தப்பு இல்லை. கோல்டன் பீரியட்னுவாங்க, அதை வந்து மேக்ஸிமம் இப்படி இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து கொரோனா பீரியட்னு வந்த டைம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் காலேஜ் போக முடியாமவே போயிட்டாங்க நிறைய பசங்க. அந்த வாய்ப்புலாம் இருந்து உங்களுக்கு மீண்டும் காலேஜ் வந்துருக்கீங்க, படிக்கிற டைமில் வந்து நல்லா படிக்க, உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மற்றும் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸில் இன்னும் நிறைய ஈடுபடுங்க. எனக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக நிறைய இன்ஃப்ளூன்ஸ் ஆகும், நிறைய டேலண்ட்ஸ் வெளிப்படுத்திட்டு வராங்க. உங்களுடைய டேலண்ட்ஸ் வெளிப்படுத்த அது ஒரு டூலாக யூஸ் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ்லையும் நல்லபடியாக வர, மேலும் வந்து நல்லபடியாக படித்து உங்கள் வீட்டுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை செய்ய வேண்டும்.